கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இன்று தட்டுப்பாடு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இன்று தட்டுப்பாடாக இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. அது அரசியல்வாதிகளுக்கிடையேயும் திருச்சபையிலும் நம் ஊரிலும் குடும்ப தலைவர்களாக இருப்பினும் குடும்ப தலைவியாக இருப்பினும் பிள்ளைகளாக இருப்பினும் the top to bottom, மேலிலிருந்து கீழ் வரை ஒன்று உங்களுக்கு சொல்றோம்னா அது எனக்கும் தான். சரியா? இங்க இருந்துட்டு நான் சொல்றனால நான் யோக்கியனும் இல்லை, கீழே இருந்து நீங்கள் கேட்பதால் அயோக்கியர்களும் கிடையாது. அதனால நான் இங்கிருந்து சொல்றனால உத்தமனும் இல்லை. உங்களுக்கு முதலில் கூறுகிறேன் என்றால் முதல்ல நான் பயிற்சி பெறணும். அந்த பயம் எப்பொழுதும் எனக்கு உண்டு. இந்த வார்த்தைகள் யாருடையது? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு யாருடையதுப்பா? பேரறிஞர், பேச்சிலும் தமிழிலும் உத்தம தலைவனாக வாழ்ந்த பேரறிஞர் யாரு? அறிஞர் அண்ணா அவர்கள் உடைய வெறுமனை வெற்று பேச்சு அல்ல, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று தன்னுடைய வாழ்வில் இறுதி வரை வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறை படியுங்கள். முடிந்தால் யூடியூப்ல போய் கேளுங்க. ஒரு சிறிய நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில். ஒருமுறை சட்ட பேரவையில் எழுந்து நின்று ஒருவன் எதிர்கட்சி அறிஞர் அண்ணாவை பார்த்து சொன்னாராம், உன் ஆட்சி காலம் எண்ணப்பட்டு விட்டது. அறிஞர் அண்ணாவை பார்த்து உன்னுடைய ஆட்சி காலம் எண்ணப்பட்டு விட்டது என்று கூறினாராம். அதற்கு மறுமொழியாக அறிஞர் அண்ணா எழுந்து நின்று பதிலடி கொடுத்தாராம். எவ்வாறு? என்னுடைய ஆட்சி காலத்தை எண்ணுவதை விட என்னுடைய ஒவ்வொரு அடியையும் நீ எண்ண தொடங்கிவிடு. என்னுடைய ஒவ்வொரு அடியையும், நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும், அப்படின்னா என்ன, எனது வாழ்க்கையை நீ பார்த்து என்ன தொடங்கிவிடு என்று பதிலடி கோரினாராம். அப்போ பார்த்துக்கிறேங்க எவ்வாறு அவருடைய வாழ்க்கை நேரிய முறையில் கடமையை சீராகவும் கண்ணியத்தை கண்ணிமையுடனும் கற்புடனும் கட்டுப்பாடுடனும் ஒரு தலைவர் இருந்திருக்கலாம் என்று. அதனாலதான் அந்த ஒரு வீரியத்தோடு சொல்வாராம். மிகப்பெரிய பேச்சாளர். இன்னொரு ஒரு நிகழ்வு, கூட்டமாக இருக்கும் இடத்தில் அவர் கூடுவதில்லையாம். எங்கே கூட்டம் இல்லையோ அங்கே கூட்டத்தை கூட்டக்கூடியவராம். தன் பேச்சால் அந்த பேச்சுக்குரிய வாழ்வாள். ஏன் இதெல்லாம் சொல்ற? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவும் இவ்வாறு ஒரு உண்மை தலைவனாக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று வாழ்ந்தவர். தன்னுடைய இறை தன்மையை காட்டாமல் பேதுருட்ட என்ன கேட்கிறாரு? வரிய கொடுத்துரு, வரியை கொடுத்து விடு, குடிமக்கள் செய்ய வேண்டிய அந்த கடமையை நீ செய்து விடு. இயேசு கூறவில்லை, நான் இறைமகன், தந்தையின் மகன், நான் பெரிய பதவியில இருக்க, நான் இந்த கட்சியில இருக்க, நான் பெரிய குடும்ப தலைவன் என்று தன்னை பிதட்டிக் கொள்ளவில்லை. தன் அரசு அதிகாரத்தை தனக்கென்று பயன்படுத்தவில்லை. இயேசு சொல்றாரு, கொடுத்துரு பேதுரு, நாம் அதற்கு தடையாக இருக்க வேண்டாம். மீன்பிடி, அந்த மீன் வாயில் நாணயம் இருக்கும், அந்த நாணயத்தை எடுத்து செலுத்த வேண்டியவற்றை செலுத்திவிடு. ஆம் அன்பின் சொந்தங்களை, அவ்வாறு இறைமகன் இயேசுவே தன்னுடைய கடமையை, கண்ணியத்தை கட்டுப்பாடுடன் வாழும் பொழுது நீங்களும் நானும் இன்றைய அரசியலாக இருக்கட்டும், அன்றாட குடும்ப வாழ்விலாக இருக்கட்டும், திருச்சபையாக இருக்கட்டும், அரசியல் இல்லா வாழ்க்கை இல்லை. இருப்பினும் தன்னுடைய வாழ்க்கையை
நேரியத்துடனும் நீதியுடனும் கண்ணியத்துடனும் கடமையை கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தவர் இன்று நம் அரசியல்வாதிகளுக்குள், திருச்சபையிலும் அருட்தந்தையர்கள் கண்ணியர்களுக்குள், நம்முடைய குடும்பங்களில் பார்க்கின்ற பொழுது இந்த நேரிய கடமையை நிறைவேற்றுபவராக, கண்ணிமையுடன் கருப்புடன் நம் ஒருவருக்கொருவர் கட்டுப்பாடுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அது தட்டுப்பட்டிருந்தால் இன்றைய திருப்பலி இந்த ஒரு சிந்தனை நமக்கு ஒரு மீண்டும் வாய்ப்பாக அமையட்டும். தொடர்ந்து பயணிப்போம். ஆமன்.